இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எங்களுடைய நாட்டுக்கு தேவையான ஒரு வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தினூடாக இந்த நாட்டிலே பல விடயங்கள் கிளீன் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டினுடைய அரசியல், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய சமூக கட்டமைப்பு, இவ்வாறு பல விடயங்களுக்கு ஊடாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் நல்ல விடயங்களுக்கு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம். இந்த வேலை திட்டத்தினுடைய தொலைநோக்கு, இந்த வேலை திட்டத்தினுடைய பணிக்கூற்று, அந்த விடயங்களை எடுத்து நோக்கும்போது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய சமூக கலாச்சார மாற்றங்களை இலங்கையில் வாழும் மக்களிடையே ஏற்படுத்தல் என்பது இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோக்கம் என்பது ஒரு இன மக்களுக்குரியதல்ல. இந்த நோக்கம் என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து இன மக்களுக்குமான ஒரு வேலை திட்டமாக கருதி உங்களுடன் பணியாற்ற நாங்களும் விரும்புகின்றோம். இந்த வேலை திட்டத்தினுடைய குறிக்கோள், ஆப்ஜெக்டிவ்ஸ், மிகவும் பிரயோஜனமான ஆப்ஜெக்டிவ்ஸ் அல்லது குறிக்கோள்கள் இந்த திட்டத்திலே நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். இந்த திட்டத்தின் ஊடாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக நல்ல நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நடத்தை மாற்றம் என்பது இது ஒரு லாங் ப்ராசஸ், உடனடியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இந்த நடத்தை மாற்றத்திற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆகவே இந்த நடத்தை மாற்றம் என்பது எங்களில் இருந்து தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் முதல் செய்து காட்ட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவறுதலாக என்னவோ 2 மொழிகளில் மாத்திரம்தான் அந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியை எங்கு காணவில்லை. ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லுமில்லை, தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள். நடத்தை மாற்றம் நீண்ட காலம் தேவை என்று சொன்னேன். ஆகவே எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய நடத்தை மாற்றப்பட்டு தமிழ் மொழி அங்கு சேர்க்கப்படும் என நான் நம்புகிறேன். அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்கள் அந்த சொற்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது புரியுதில்லை. குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அந்த சொற்களினுடைய அர்த்தம் புரிவதில்லை. ஒரு வேலை திட்டத்தினுடைய தலைப்பு புரியாமல் அந்த வேலை திட்டம் எவ்வாறு வெற்றியளிக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அசுவெஸ்ம என்றார்கள். அதன் தமிழாக்கம் என்ன? வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே 16வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த பிரதேசங்களில் ஆட்சி மொழி தமிழ். தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாருங்கள். உரிமை என்கிறார்கள், ஒபட்டகையாக் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய தமிழாக்கத்தையும் நீங்கள் அந்த திட்டங்களிலே சேர்க்கும் போது என்ன திட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள்.